நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாட்களில் அநேக காரியங்களை குறித்து நாம் பயந்து போனவர்களாக இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஆண்டவர் எனக்கு இதை ஏன் செய்யலை அப்படின்னு சொல்லி சில காரியங்களை நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம். மற்றவங்களாம் ஜெபிச்ச உடனே பெற்றுக்கொள்கிறாங்க, ஏன் என் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தரலை, ஏன் மன விருப்பத்தை நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறாங்க, பயப்படாதீங்க, நீங்கள் அதிசயத்தை பார்க்க போகிறீங்க, உங்கள் மன விருப்பம்லாம் என்ன செய்ய போதான் நிறைவேற போகிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்வார். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்களுடைய இருதயத்தில் என்னென்ன காரியங்களை நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கீங்களோ அத்தனை காரியங்களையும் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஏன் மன விருப்பம் மட்டும்தான் நிறைவேறவே மாட்டேங்கி அப்படின்னு சொல்கிறீங்களா? நிச்சயமாய் நிறைவேறும். அன்னாளுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், அன்னால் ஆலயத்திற்கு கடந்து சென்று தன்னுடைய மனதில் உள்ளது அனைத்தையும் தேவனுடைய சமூகத்தில் அவள் கொட்டித்து இருக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய வாய் மட்டும் அசைகிறது, ஆனால் அவருடைய சத்தம் வெளியே வரலை. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை உங்களுடைய இருதயத்தில் வைத்து ஜெபித்து கொண்டு இருக்கலாம். வெளியே சொல்ல முடியாத காரியங்கள். ஆண்டவரே, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தர மாட்டீரா? இந்த காரியத்திலிருந்து எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கடந்து வராதா? இந்த காரியத்தை நீர் எனக்கு செய்து முடிக்க மாட்டீரா என்று சொல்லி கூட நீங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் என்ன மனதில் நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை தேவன் செயல்படுத்தும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக, அதிசயத்தை விளங்க பண்ணும்படியாக கடந்து வந்திருக்கிறார். ஏன் பயப்படுறீங்க? சக்கரையாண்டிய வாழ்க்கையில் பாருங்களேன், அவனுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு, தனக்கு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு. அந்த வயதான காலத்திலே அவனுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, பயப்படாதே என்று சொன்னார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் உன் மன விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக, அந்த காரியத்திலே ஒரு அதிசயம் நடைபெறும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். அந்நாளின் ஜெபத்தை கேட்டு ஒரு தீர்க்கதரிசி சாமுவேலை கொடுத்தது போல இந்த நாளிலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் எல்லா காரியத்திலும் நீ விரும்புவதை ஆண்டவர் செய்து உன்னை கனப்படுத்தும்படியாக, உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதீங்க. உங்கள் மன விருப்பம் நிச்சயமாய் இந்த நாளிலே நிறைவேறும், கண்டிப்பாக நிறைவேறும். கால தாமதமாயிருக்கலாம், ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், முறுமுறுக்கக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் முறுமுறுக்காதபடிக்கு அவருடைய பாதத்திலே காத்திருந்து மனமகிழ்ச்சியோடு கூட நீங்கள் ஜெபிக்கும்போது உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்திற்காக உங்களுடைய பிள்ளைகள் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ, எதை விரும்புகிறார்களோ அதை நிறைவேற்றும்படியாக இந்த நாளிலே நீர் எங்களுக்கு ஒரு அருமையான வார்த்தையை கொடுத்திருக்கிறீரப்பா. அந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. யாரெல்லாம் மன விருப்பத்தோடு என்னுடைய விருப்பம் நிறைவேறாதா என்று சொல்லி ஏக்கத்தோடு உங்களுடைய முகத்தை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு அதிசயம் நடைபெறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த நாளில் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசப்பா. நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி இவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.